பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 17வது நாள் உபவாச கொடுகைக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்கள் வரையிலும் இந்த உபத்திரவ கால காரியங்களை குறித்து நாம் ஆராய்ச்சி பண்ணி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த உபத்திரவ கால காரியங்கள்ல என்னென்ன நடக்கும், உபத்திரவ காலத்துல என்னென்ன காரியங்கள் நடைபெறும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் என்பதை நாம் பார்த்து வந்த பொழுது 7 முத்திரைகள் உடைக்கப்படும் என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து 7 எக்காலங்களை பார்த்து வருகிறோம். அதில் 4 எக்காலங்கள் நேற்று தினம் வரை பார்த்தோம். இன்று 5வது எக்காலத்தையும் 6வது எக்காலத்தையும் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எக்கால காரியங்களை நாம் ஏன் இவ்வளவு விவரமாய் படிக்கிறோம் என்றால், இதை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஜஸ்ட் தெரிந்து கொள்ள போகிறோம். சோ இந்த எக்காலங்கள் ஊதப்படும் போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதை நீங்கள் வேதத்தில் அதிகமாய் படித்துக் கொள்ளுங்கள். அதிக நேரம் இதை நான் விளக்க விரும்பவில்லை. ஆனால் வேதத்தில் நீங்கள் இதை படித்தாலே இது உங்களுக்கு தெளிவாய் புரியும். இதுல எந்தவித ரகசியங்களையும் நான் கொண்டு வந்து திணிக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ கவனிங்கள். 4 எக்காலங்கள் முடிந்து இப்பொழுது 5வது எக்காலம் ஊதப்படுகிறது. 5ஆம் எக்காலம் ஊதப்படுகிற பொழுது என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இதோ 5வது எக்காலம் ஊதுகிறதுக்கு தூதன் வருகிறார். அவர் 5வது எக்காலத்தை ஊதுகிறார். ஊதின உடனே நடக்கிற சம்பவம் என்ன? மேலிருந்து ஒரு நட்சத்திரம் வந்து பூமியில் விழுகிறது. ஏற்கனவே ஒரு நட்சத்திரம் விழுந்தது, அதற்கு பெயர் எட்டி. அது நீரூற்றையும் ஆறுகளையும் கசப்பாக்கிற்று என்று பார்த்தோம். ஆனா இந்த நட்சத்திரம் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தத்தக்கதாக இந்த பூமியில வந்து விழுது. இந்த பூமியில வந்து அது விழுந்த உடனே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பிளவு உண்டாகுது. பாதாளம் தென்படுகிறது. பாதாளம் என்று சொல்லும்போது மரித்தவர்கள் இருக்கிற பாதாளம் அல்ல, பல ஜீவ ஜந்துக்கள் இருக்கத்தக்கதான பாதாளம். இந்த பாதாளம் தென்படுகிறது. இதோ இந்த பாதாளம் தென்படும் பொழுது என்ன நடக்கிறது? தேவன் தாமே ஒரு திறவுகோலை கொடுக்கிறார். ஒருவனிடத்திலே திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. அது எதுக்கான திறவுகோல்? திறவுகோல்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சாவி கொடுக்கப்படும். இது எதுக்கான சாவி? இந்த சாவியை கொண்டு போய் அந்த பாதாளத்தை திறக்க போறாங்க. இந்த நட்சத்திரம் மோதினதுனால பாதாளம் தென்படுகிற அந்த பாதாளம் ஓப்பனா இல்ல. ஆனா சாவியை எடுத்துக்கொண்டு ஒருவர் போகிறார். அவர் உள்ள போய் என்ன பண்றாருன்னா அந்த பாதாளத்தை திறக்கிறார். பாதாளம் திறக்கப்படுகிறது. 5வது எக்காலத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப பாதாளம் திறக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாதாளம் திறக்கப்படுகிற அந்த நேரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டு இருக்கு. இப்போ எல்லாம் அப்படியே மந்தமா இருக்கு. மொப்ப மந்தானமா அப்படியே இருக்கு பாருங்க. இந்த கிளைமேட் அந்த மாதிரியான கிளைமேட் வந்துருச்சு. இந்த கிளைமேட்ல ஒரு வெயில் இல்லாம ஒரு நிழல் இல்லாம ஒரு மாதிரி இருண்ட கால நேரமாயிருச்சு. இந்த நெருக்கத்துல இந்த நேரத்துல பாதாளங்கள் அப்படி திறக்கப்படும் போது பாதாளத்துக்குள்ள இருந்து பெரிய அளவுக்கு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு வெட்டுக்கிளி வெளியே வருகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல் பாதம் திறக்கும் போது வெட்டுக்கிளி மட்டும் வரல, அதோட முதல்ல வந்து புகை வந்தது. இந்த புகை வந்ததோட புகையில என்ன ஏறி வருது அப்படின்னா ஒரு வெட்டுக்கிளி வருது. பாஸ்டர், வெட்டுக்கிளி தானே வருது, இதுக்கு என்ன ரொம்ப பெருசா சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னா, அந்த வெட்டுக்கிளியை குறித்து நம்ம பார்க்கறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆக போகுது. பாருங்க, இந்த வெட்டுக்கிளி எப்படிப்பட்டது என்று இந்த வேதம் சொல்றது. நீங்க இந்த 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க லைனா வாசிக்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து இது குறித்து அதிகமா சொல்லப்படுது. இந்த வெட்டுக்கிளி எப்படி இருந்துச்சுன்னா குதிரைக்கு ஒப்பா இருந்தது. இது எப்படி இருக்குது? குதிரை சைஸ்ல இருக்கு. குதிரைக்கு ஒப்பா, கிட்டத்தட்ட குதிரை போல இருக்கு. ஆமே, ஒரு குதிரை எவ்வளவு சைஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு இந்த வெட்டுக்கிளி. ஆமே, புரியுதா உங்களுக்கு? அந்த வெட்டுக்கிளி அப்படி இருக்கிறது. அதை தொடர்ந்து அதனுடைய தலையின் மேல ஒரு பொன் மயமான கிரீடம் பொருத்தப்பட்டிருக்கு. வெட்டுக்கிளியுடைய தலையில என்ன இருக்கு? கிரீடம். கிரீடம் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த கிரீடத்தோட அந்த வெட்டுக்கிளி வெளியே வருது. வெட்டுக்கிளி எப்படி இருக்கும்னு இமேஜ் பண்ணிக்கிடுங்க. அந்த வெட்டுக்கிளியுடைய தலையில ஒரு கிரீடம் இருக்கிற மாதிரி இப்ப கற்பனை பண்ணிக்கிடுங்க. ஓ, வெட்டுக்கிளி அதோடைய மூஞ்சி இப்படித்தானே இருக்கும் அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா, அதோடைய மூஞ்சி அப்படி இல்லை. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, 3வது வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய முகம் மனுஷ முகமாய் இருந்தது. சோ 2 கண்ணு, மூக்கு, வாய் இருந்திருக்கும். ஆமே, தாடை இருந்திருக்கலாம். ஆமே, காது இருந்ததுன்னு எனக்கு தெரியல. முகத்தை மாத்திரம் வர்ணிச்சு சொல்லணும்னா அப்படி இமேஜ் பண்ணிக்கிடுங்களேன்.
இதெல்லாம் அந்த வெட்டுக்கிளிக்கு இருக்கு. கண்ணு, மூக்கு, புருவம் மனுஷனுடைய முகத்தை போல இருக்கிறது இந்த வெட்டுக்கிளி. புரியுதுங்களா? இதே நேரத்துல சரி இது மனுஷனோ அப்படின்னு யோசிக்கும் பொழுது கூந்தல் தென்படுகிறது. வெட்டுக்கிளிக்கு என்ன உண்டு? அந்த வெட்டுக்கிளிக்கு கூந்தல் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட கூந்தல்? ஒரு ஸ்திரீயினுடைய கூந்தலை போல இருக்கிறது. ஆமென். ஸ்திரீயினுடைய கூந்தலை போல ஒரு வெட்டுக்கிளியினுடைய கூந்தல் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஏன் ஒரு தெளிவா நான் சொல்லுகிறேன்னு சொன்னா, இதை குறித்து நிறைய பேர் நிறைய விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இதை குறித்து இவ்வளவு விளக்கங்களை கொடுத்தால் இது இவங்களா இருக்கும், இது இவனா இருக்கலாம், இது மனுஷனா இருக்கலாம், இது இப்படிப்பட்ட இனமா இருக்கலாம், இவங்க வர்றதுனாலதான் இப்படி பல விதமான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வேதம் சொல்லுகிறதை தெரிந்து கொண்டால் போதும். அது எப்படி வருது, என்ன வருதுன்றதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அதை பத்தி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி குழப்பிக் கொள்ள வேண்டியது இல்லை. ஆனா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, வெட்டுக்கிளியின் ரூபம் இப்படிப்பட்டதா இருக்கு. ஆமென். ஓகே, அது அப்படிதான் இருக்குன்னு பார்த்தா முகம் மனுஷ முகம், ஆனா வாய்க்குள்ள இருக்கிற பல்லு எப்படிப்பட்டதுன்னா சிங்கத்தின் பற்களை போன்று இருக்கிற. சிங்கம் பல்லு எல்லாம் எப்படி இருக்குமோ, ஒவ்வொரு சிங்கம் எவ்வளவு வேட்டையாட பற்களை உபயோகிக்குமோ, எவ்வளவு கூர்மையான பற்களை வைத்து இருக்குமோ, அது போல கூர்மையான பற்களோட வெட்டுக்கிளி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளி பல்லு அப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு கவசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இரும்பு கவசம் போல இருக்கிறது. இரும்புடி கவசத்தை போல அந்த கவசம் இருக்கு. அதுக்கு இதுக்கு ஒரு சிறகுகளும் இருக்கு. நல்லா விளங்குதுங்களா உங்களுக்கு? இதுக்கு என்ன உண்டு? சிறகுகள் உண்டு. இந்த சிறகுகள் என்ன பண்ணுதுன்னா, அப்படி அடிக்கும் பொழுது, இந்த சிறகுகள் அடிக்கப்படும் போது குதிரைகளுடைய ரதங்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போவது போல சத்தம் உண்டாகும். வெட்டுக்கிளிய எவ்வளவு பிரம்மாண்டமா வேதம் வர்ணிச்சிருக்கிறது பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வெட்டுக்கிளி இந்த பூமிக்கு வரும். ஆமென். சரி, இதெல்லாம் ரூபங்கள் இருந்தால் அப்படியா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது அதனுடைய வாளை பத்தி சொல்லுது. அது தேள்களுடைய வாள்களை போல இருக்கிறது. ஆமென். தேள்களின் வாள்களை போல அந்த வாள்கள் இருக்கிறது. அதுல விஷம் இருக்கும், அது கொட்டினா வலிக்கும், எப்படிலாம் இருக்கு. ஆமென். பயங்கரமான ஒரு வெட்டுக்கிளிய நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஆமென். இந்த வெட்டுக்கிளிக்கு ஒரு ராஜாவையும் ஏற்படுத்துகிறார். இந்த ராஜா இந்த வெட்டுக்கிளிக்கு ஆணையிடுகிறதின்படி இது செய்யும். இப்படிப்பட்ட ஒரு வெட்டுக்கிளி இந்த பூமியிலே வரப்போகிறது. ஒரு ராஜா இருக்க போகிறார். அந்த ராஜா சொல்றதெல்லாம் அந்த வெட்டுக்கிளி செய்யும். ஆமென். அந்த ராஜாக்கு பேர் என்ன என்று சொன்னோம்னா அபெத்தோன் என்று எபிரேய பாஷையிலும், அபெலியோன் என்று கிரேக்க பாஷையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இப்படிப்பட்ட சூழல்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ராஜா எத்தனை நாள் இந்த வெட்டுக்கிளிக்கு கட்டளை கொடுக்க முடியும்? இந்த வெட்டுக்கிளியினுடைய அதிகார நாட்கள் எவ்வளவு என்று யோசித்து பார்த்தால் தேவன் கொடுத்திருப்ப 5 மாதங்கள் மட்டுமே. இந்த 5 மாதம் இந்த வெட்டுக்கிளி போய் இந்த பூமியில பெரிய உபத்திரவங்களை எல்லாம் செய்யணும். இன்னும் சொல்ல போனா நிறைய ஜனங்களை வாதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பயங்கரமான ஆபத்தை கொடுக்கணும். இது போய் ஜனங்களை பாதிப்புக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறது, சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது, கொன்று கொண்டிருக்கிறது. யோசிங்க, நம்ம இருக்கிற இடத்துல திடீரென்று ஒரு பெரிய மிருகம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பாம்பு வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா அதை விட பயங்கரமான ஒரு குதிரையை போல ஒரு வெட்டுக்கிளி வித்தியாசமான ரூபத்தோட பூமியில ஏறி வந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல வரும்போது எப்படிப்பட்ட நிலைமை ஜனங்களுக்குள்ள இருக்கும், எப்படிப்பட்ட பாடுகள் இருக்கும், எப்படிப்பட்ட உபத்திரம் இருக்கும். இதுக்குதான் அந்த தூதன் தெளிவா சொல்றார், ஐயோ 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 ஆபத்து வரும். இதுதான் ஆபத்து. இந்த ஆபத்து வந்து இப்படியா பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, பெரிய ஆபத்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் வழங்கிக் கொள்ளுங்க. பயங்கரமான ஆபத்து. ஆமென். இந்த ஆபத்துல, இந்த இப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்துல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காலத்துல பயங்கரமான சூழ்நிலை. இதுதான் 5வது எக்காலத்தினுடைய நிலவரம். ஆமென். இது முடிந்து ஜனங்கள் கொஞ்சம் ஸ்டடி ஆகிற காலம் வருகிறது. கொஞ்ச நாள் தான். இப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் எல்லாம் போகிற அந்த 5 மாசம் வெட்டுக்கிளிகளுடைய போராடி கொண்டு போகிற காலம் வரும்போது என்ன நடக்கிறதுனா 6வது தூதன் வெளியே வருகிறான். ஆமென். இப்ப 6வது எக்காலம் இன்னும் எவ்வளவு பயங்கரமா இருக்க போது பாருங்களேன். 6வது எக்காலம் ஒருவர் கையில் எடுத்துக்கொண்டு எக்காலத்தை ஊதுகிறார்.
ஆமென். இந்த 5 எக்காலம் ஊதினவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, ஊதிட்டாங்க, மீதி எல்லாம் தானே நடக்குது. இந்த 6வது எக்காலம் ஊதினவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. அது என்ன வேலை? போய் 4 தூதர்களை நான் கட்டி வச்சிருக்கிறேன், அவங்க விடுதலை செய். இந்த 4 தூதர்களை விடுதலை செய்கிறதுக்கான ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. இந்த 6வது எக்காலம் ஊதப்பட்ட பொழுது, 6வது எக்காலத்தின் சத்தம் வெளிவரும் பொழுது, இதோ தேவாதி தேவன் தாமே ஒரு ஆணையை கொடுக்கிறார். அது என்ன ஆணை? 4 தூதர்கள் இருக்கிறாங்க, 4 தூதரையும் விடுதலை பண்ணு. ஓகே, இந்த விடுதலை பண்ணின நாட்கள்ல என்ன நடக்க போகுது? இவர் போய் விடுதலை ஆக்குகிறார். அந்த தூதர்களுக்கு என்ன பெயர் யோசிச்சு பாத்தீங்கன்னா, முதல் தூதனுக்கு என்ன சொல்கிறார்னா, நீ 1 மணி நேரம் தூதன். இவன் கரெக்டா அந்த ஓபன் பண்ணல இருந்து 1 மணி நேரத்துல வெளியே வருவான். இந்த 1 மணி நேரத்துல வெளியே வந்து பூமி எங்க சுற்றி 3ல் 1 பங்கை கொண்டுட்டு வருவான். எப்படி கொள்ளுவாங்க, என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறோம்னு தெரியாது. இப்போ நம்ம பூமியில வந்து கொள்ளை நோக்கி திடீரென்று பல பேர் மரித்து போனாங்க. இது போல வியாதியை கொடுக்கலாம், இல்ல ஏதோ யுத்தத்தை கொடுக்கலாம், வேற ஏதாவது பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனா ஒரு மணி நேரத்துல, அந்த திறக்கப்பட்ட 6ஆம் எக்காலம் ஊதப்பட்ட அந்த நேரத்துல, இந்த 1 மணி நேரத்துல ஒருத்தன் போய் எல்லாத்தையும் சங்கரிச்சுட்டு வரான். 3ல் 1. 2வது தூதன் இருக்கிற அவருக்கு என்ன பொறுப்புனா, அவர் கரெக்டா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாள் கரெக்டா 1 மணி நேரம்ன்றது ஒருத்தருக்கு, ஒரு நாள் என்பது அடுத்த ஆளுக்கு. அடுத்த நாள்ல அவர் போறார், 3ல் 1 பங்கை அவர் சங்கரிச்சுட்டு வரார். ஆமென். இதோட முடிஞ்சிச்சான்னு பார்த்தா அடுத்த ஆள் வராங்க. அவருக்கு 3வது தூதன், அவனுக்கு 1 மாதத்துக்கு, அந்த கரெக்டா 1 மாசத்துக்கு போய் இவர் போய் அங்க இருக்க 3ல் 1 பங்கு அடிச்சு காலி பண்ணிட்டு வர. அடுத்த தூதன் வருஷத்துக்கு போய் அங்க 3ல் 1 பங்கு அடிச்சு காலி பண்ணிட்டு வர. கரெக்டா எப்படி நடக்குதுன்னா, திறக்கப்பட்டது வந்து முதல் நாள் ஒரு முதல் மணி நேரம் ஒரு யுத்தம், ஒரு அழிவு, முதலாவது நாள் ஒரு அழிவு, முதலாவது மாதம் ஒரு அழிவு, முதலாவது வருடம் ஒரு அழிவு. இப்படி பூமியிலே நிறைய ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. 6ஆம் எக்காலத்தினுடைய வேல்யூ பாருங்க. இது முடிச்ச உடனே, இப்படிப்பட்ட ஜனங்கள் அழிவு முடிச்ச உடனே, இந்த யோவான் தன் கண்ணை இப்படி ஏறெடுத்து பார்க்கும்போது குதிரைகளை உடைய சேனைகள், குதிரைகளை போன்ற சேனைகள் திரளாய் இருக்கிறதை இவர் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு சேனைகள் நிக்குது, இது இவ்வளவு கூட்டம் நிக்குது என்று சொல்லி இவர் பார்க்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, எப்படிப்பட்ட ரூபம் அவங்களுக்கு இருக்குதுன்னா, அக்கினி நிறம், நீல நிறம், கந்தக நிறம், இதெல்லாம் தரித்த மார்க்கவசம் தரித்த குதிரைகள் அங்க பார்க்கிறோம். எல்லாம் தரித்து இருக்கிற அந்த குதிரைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, குதிரைன்றது ரூபத்துலதான், ஆனா தலையோ சிங்கத்தின் தலையை போல இருக்கிறது. ஆமென். இந்த சேனை எப்படிப்பட்டதா இருக்கு? சிங்கத்தின் தலையை போல. ஆமென். பாம்புக்கு ஒப்பான வாளோட இந்த சேனை இருக்கு. பாம்புக்கு ஒப்பான வாள். இப்ப பாருங்க, ஒரு பெரிய சேனை புறப்பட்டு ஜனங்கள் மத்தியில போய் அழிவை கொடுக்க தயாராகிவிட்டது. தேவ கோபாக்கினா சும்மா கிடையாது, பயங்கரமான கோபாக்கினை நாள் இல்லையா, பயங்கரமான உபத்திரம் இல்லையா, இது ஐயோ ஐயோ இல்லையா. அவர் சொன்னது பிரகாரம் அங்க பாருங்க, பின்னாடி ஒரு சேனையே கிளம்பிருச்சு கொள்றதுக்கு. அது எப்படி போகுது பாருங்க. முன்னாடி போகும்போது நல்லா கவனிங்க, முன்னாடி போகும்போது அதனுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்படுகிறது, கந்தகம் புறப்படுகிறது, இதோ புகை புறப்படுகிறது, போய் எல்லாரும் சாகடிக்குது. பின்னாடி அதனுடைய வால் போய் படும்போது பாம்பினுடைய விஷம் அது எல்லாரையும் சாகடிக்குது. எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழலை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்க. இது எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறதெல்லாம் இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணல. ஆனா இப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்பதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை நேசிக்கிறார், நம்மளை எல்லாரையும் நேசிக்கிறார். அதனால தான் நம்மளை ரட்சித்து இருக்கிறார், இன்னைக்கு சபையில் சேர்த்து இருக்கிறார், விசுவாசிகளாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். இஸ்ரவேலின் தேவன் அவர் கைவிடுகிறவர் அல்லவே அல்ல. ஆமென். யாக்கோபின் தேவன் அவர் கைவிடவே மாட்டார். உங்களையும் என்னையும் நிச்சயமாகவே பரதீசுக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்று நாம் விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. சோ 6வது எக்காலம் ஊதப்பட்ட நேரத்திலே என்ன நடந்தது? 2 விதமான சம்பவங்கள் நடந்ததை குறித்து பார்த்தோம். இப்ப 6வது எக்காலம் ஊதப்பட்டது, இதெல்லாம் நடந்துச்சு முடிஞ்சிச்சு என்று நினைத்தால் நிச்சயமாகவே இல்லை. ஏன் பாஸ்டர், இது முடிச்சிருக்கலாமே, இது இன்னும் இவ்வளவு ஒவ்வொருத்தர் எப்படி அவங்க தாங்குவாங்கன்னா,
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த ஜனங்கள் 9வது அதிகாரம் 20வது வசனத்துல இவ்வளவு பார்த்து இவ்வளவு அனுபவிச்ச பிறகும் தன்னுடைய விக்கிரக ஆராதனை கிரியைகளையும் செயல்களையும் அவங்க விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல, மனம் திரும்புகிற எண்ணமே அவங்களுக்கு உண்டாகல. இன்னும் அவங்க அப்படியே கடின இருதயத்தோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். இப்போ தேவ கோபம் பற்றி எரிகிறது தேவ பிள்ளைங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பலமுள்ள தூதன் எழும்புகிறான். ஆமென். இந்த 6 எக்காலத்தில் நடக்கிற விஷயத்தை பாருங்க. ஒரே ஒரு தூதன், அவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் என்று சொன்னால், வானவில் இருக்கிறது இல்லையா, வானவில்ல தன் தலையில கட்டி கொண்டு வருகிறான். ஆமென். வானவில்ல தலையில கட்டி கொண்டு வருகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள், நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பெரிய மனுஷன் இதோ தோன்றுகிறான். தோன்றுனவன் எப்படி நிக்கிறான் தெரியுமா? ஒரு கால் எங்க இருக்கிறது? சமுத்திரத்துல இருக்கிறது. இன்னைக்கு வரையும் கடலின் ஆழத்தை அளக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவருடைய கால் சமுத்திரத்துல நின்று முங்கி போல. எவ்வளவு ஹைட் பாத்துக்கிட்டங்க. சமுத்திரத்துல ஒரு காலும் இன்னொரு கால் பூமியின் மேலும் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவரா, எவ்வளவு உயரமானவரா இருந்திருப்பார், எவ்வளவு பயங்கரமானவரா இருந்திருப்பார். கற்பனை பண்ணி பாருங்களேன். பயங்கரமான ஒரு பலசாலி எழும்புகிறார். ஆமென். அவருடைய முகம் சூரியனை போல் இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். 20வது வசனத்துல இருந்து அப்படியே தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. சரி, 10வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அவருடைய கால்கள் அக்னி ஸ்தம்பம் போல இருந்தது. ஆமென். கையில ஒரு சின்ன புத்தகத்தை வச்சுட்டு நிக்கிறார். ஆனா அவர் கர்ஜிக்கிறார் பாருங்க. சிங்கத்தை போல அலறுகிறான் என்று வேதத்தில் சொல்லுகிறது. ஆர்ப்பரித்தான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. சிங்கத்தை போல. ஆமென். இவ்வளவு பெரிய மனுஷன் அவள் அடி வைத்திருந்து கத்துனா ஜனங்க என்ன ஆயிடுவாங்க? ஆர்ப்பரிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். இவ்வளவு பயங்கரமான சொல் நின்று கொண்டு இந்த தூதன் சொல்லுகிற ஒரு காரியம், இனி காலம் செல்லாது. இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறீங்களா? இன்னும் இருக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி காலம் செல்லாது. இனி அந்திகிறிஸ்து காலம் வரப்போகுது. இனிமேல் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இனிமேல் உங்களுக்கு சூழல் கிடையாது. இனிமேல் உங்க வாழ்க்கை கிடையாது. இனி காலம் செல்லாது. நீ கடைசி சான்ஸ். திருந்துனா திருந்தாகட்டி போ. ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு சமமா இது அமைகிறது. ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது, ரகசியம் வெளிப்படும் என்று அவன் சத்தமாய் கூறுகிறான். ஹல்லேலூயா. அடுத்து அந்த புத்தகத்தை கொண்டு யோவான் கையில கொடுக்கிறான். இது வாய்க்கு இனிமே, வயிற்றுக்கு கசப்பு. இது போல அது அப்படியே அமைகிறது. ஆமென். இந்த சம்பவங்கள் எல்லாம் எப்ப நடக்குதுன்னா உபத்திரவ காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உபத்திரவ காலம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியல. இன்னும் சாட்சிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2 சாட்சிகள் உண்டு. ஆண்டவருடைய 2 சாட்சிகள், 2 தீர்க்கதரிசிகளை குறித்து நாளைக்கு பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நம் மகா உபத்திர காலத்தை குறித்து பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 எக்காலம் ஐயோ ஐயோ, இந்த 7ஆம் எக்காலமும் இருக்கிறது, அதுவும் ஐயோ. ஆமென். பயங்கரமான காலகட்டங்கள் அவைகள் நமக்கில்லை, இந்த பூமியில் வாழ்கிறவர்களுக்கு. எனவே உங்களால் என்ற மட்டும் இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். கர்த்தர் தாமே அவர்களை தொடுவாராக. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கண்ணை முடிச்சோம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, இதோ இந்த உபத்திர காலங்களில் நடக்கிற சம்பவங்களை கேட்கும் பொழுதே எங்கள் இருதயம் வெடிக்கிறது ராஜா, வேதனைக்குள்ளாகிறது. ஆண்டவரே, இதோ அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியில் இராதபடி ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, பாதுகாப்பீராக என்று நாங்கள் வேண்டுதல் தான் செய்ய முடியும். எங்களால் வேற ஒன்றும் முடியாது ராஜா. உம்முடைய சித்தத்தின்படி சகலமும் நடப்பதாக நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்க்க எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் சகலமும் ஒப்படைத்து ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.